ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. பாண்டரங்கத்து மேற்கூரையில வரையப்பட்ட முழு ஓவியத்தையும் கருநீல வண்ணம் பூசி மறைக்க சொன்னான் நந்துவன். புதுசா ஓவியம் வரைகிற வேலை தொடங்கிருந்துச்சு. செவியன் மூலமா செய்தியை கேள்விப்பட்ட இளமருதன், ஐயோ ஆசான் வரப்போ மட்டும் தேவாங்க கூண்டை எடுத்து வேற அறையில வச்சுடுன்னு அந்துவன் அன்னைக்கே சொல்லியிருந்தாரே, மறந்தே போயிட்டோமேன்னு பயந்துக்கிட்டு அதை எடுக்க பாண்டரங்கத்துக்குள்ள போனான். கடைசி தூணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தன் அது பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தான். கிட்ட போனதும் தான் தெரியுது அது அந்துவன் தான்னு. மன்னிச்சிடுங்க, தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த கூண்டை இங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறேன்னு சொன்னான். இல்ல வேண்டாம், ஓவிய பணி முடிகிற வர நான் இந்த அரங்குக்குள்ளதான் நாள் கணக்கா இருக்க போறேன், வெளியே போக போறதில்ல. அப்போ எவ்வளவு நேரம் தான் அண்ணாந்து மேலேயே பார்த்துட்டு இருக்க முடியும்? அப்பப்போ இதுங்க விளையாடுறத பார்த்து பொழுத போக்கிப்பேன். அதனால நான் இங்க இருக்கிற வர இதுங்களும் இங்கேயே இருக்கட்டும்னு அந்துவன் சொன்னதும் இளமருதனும் சரின்னு போயிடுறான். அரண்மனை வளாகத்துல ரொம்ப பழமையான மாளிகை தான் பாசிலை அரங்கு. பச்சை நிற கற்கள் பதிக்கப்பட்ட அரங்கு. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பாண்டியர் குடி அங்கதான் தொடங்குவாங்க. இந்த திருமணத்துடைய முதல் நிகழ்வும் அங்கதான் தொடங்க இருந்துச்சு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. வேற யாருக்கும் அனுமதி இல்லை. குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லாத ஒரே ஆள் திசைவேழர் மட்டும்தான். அரச குடும்பத்து பெண்களும் ஆண்களும் பேரலங்காரத்தோடு அரங்கம் முழுக்க நிறைஞ்சிருக்க மாமன்னர் குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் சேர்ந்து அரங்குக்குள்ள நுழைஞ்சாங்க. 2 பேருக்கும் 50 வயசை கடந்திருக்கும். அவங்க உள்ள வந்ததும் எல்லாரும் வணங்கி எழுந்தாங்க. மணமகன் பொதியவர்பன் வந்து அப்பா பக்கத்துல உட்கார்ந்தான். அடுத்து மணமகளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. தோழிகள் சூழ பொர்சுவையும் உள்ள வந்தா. அலங்காரங்களை கடந்து அவளுடைய ஆழ் மனசை பார்க்கக்கூடியவங்க அங்க யாருமே இல்லை. அவ அதிக ஆபரணங்கள் போட்டுக்கல. ஆனா போட்டிருந்த ஒன்னையும் இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்ததே இல்லை. அங்க இருந்தவங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்க. பெரும் வணிகன் மகள், ஆனால் அவள் கழுத்தில் ஒற்றை அணி மாலையே அணிந்திருக்கிறாள். அதிலும் ஒற்றை முத்து மட்டுமே இருக்கிறதே ஏன்னு. இடம்புரி சங்கு 1000 சூழ்ந்தது வலம்புரி சங்கு. வலம்புரி சங்கு 1000ல் 1 தான் வளைநிலை வடிவில் இருக்கும். அது கொண்டுதான் அணி செய்ய முடியுமாம். அந்த சிறப்பு கொண்ட வலம்புரி சங்கு இதுவரை 2 மட்டும்தான் எடுக்கப்பட்டுள்ளனவாம். அதில் ஒன்று யவன அரசியாரின் தலைமுடியில் இருக்கிறதாம். இன்னொன்று பொர்சுவையின் கழுத்தில் இருக்கிறதாம். அதுக்கப்புறம் யாரும் வாயை திறக்கல. பாண்டியர் குல முதியவள் ஒருத்தி வெண்தட்டை எடுத்துட்டு வந்து பேரரசன் கிட்ட கொடுத்தா. அதுல மஞ்சள் கிழங்கு வட்ட வடிவில் இருந்துச்சு. நடுவுல வெற்றிலை வைக்கப்பட்டிருந்துச்சு. குலசேகர பாண்டியன் அதை சூழ்கடல் முதுவன் கிட்ட கொடுக்க அதை வாங்கிக்கிட்டவரு அவங்களுடைய வழக்கப்படி பொன்னிற தட்டை கொடுத்தாரு. அதுலயும் மஞ்சளும் வெற்றிலையும் இருந்துச்சு. முன்னோர் மரபுப்படி 2 பேரும் வெற்றிலை மாத்தி மணமுடி வாக்களிச்சாங்க. முறைப்படி மணவிழா இந்த கணத்துல இருந்து தொடங்குது. 2 மாசத்துக்கு 6 நிகழ்வுகளா நடக்கும். நிறைவா மணமாலை மாத்திக்கிறதோட விழா முடிவு பெறும். இங்க பாரிக்கு கபிலரோட இருந்த தோழமை எல்லை கடந்ததா மாறிக்கிட்டு இருந்துச்சு. மலையுடைய கீழ் திசையில ஊசி புகை ஒண்ணு மேலேற பாரி அதை கவனிச்சான். கபிலரும் கவனிச்சாரு. காத்து எதுவும் வீசாததால புகை கலையாம உச்சிக்கு போக கபிலர், என்ன அது, காட்டின் ஊடே இருந்து புகை வர காரணம் என்னன்னு கேட்டாரு. அங்குள்ளவர்களுக்கு உதவி தேவைப்படுகிறது. காட்டுக்குள் இருக்கும் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் படர்ந்து கிடக்கும் சென்றி கொடியை பறித்து தீக்கற்களால் தீ மூட்டுவார்கள். அந்த கொடியில் தீ பற்றி எரியாது, புகை மட்டுமே வரும். அவ்வாறு கசியும் புகை கீழே படராது, அறந்து விடாமல் மேல் எழும்பிக் கொண்டே இருக்கும். எங்கிருந்து பார்த்தாலும் உச்சை நோக்கி விடாமல் மேலெழும் ஊசி புகையை பார்த்து விட முடியும். உடனே அவருக்கு உதவி செய்ய மக்கள் போய்விடுவார்கள்னு பாரி சொன்னான். அப்படியென்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வீரர்களை அனுப்பாமல் இருப்பது ஏன்னு கபிலர் கேட்க, தொலைவை கணக்கிட்டால் நாம் இருக்கும் இடத்தை விட குறைவான தொலைவில் தென் திசையில் ஊர் ஒன்று உண்டு. அங்கிருந்து மக்கள் புறப்பட்டு போயிருப்பார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்து விடும்னு சொன்னான். எப்படின்னு கேட்டாரு. அதோ பாருங்கள், ஒரு இடத்தை கை காட்டினான். ஏற்கனவே வந்துட்டு இருந்த ஊசி புகைக்கு பக்கத்துல இன்னொரு ஊசி புகை வந்துட்டு இருந்துச்சு. மற்றொரு புகை மேலெழுந்தால் உதவிக்கு ஆட்கள் போய்விட்டார்கள், வேறு யாரும் வர வேண்டியதில்லை என்று பொருள்னு பாரி சொல்லிட்டு இருந்தான்.
அதே சமயம் கடுங்குளிர்காலம் வரவிருக்கிறதால அந்த குளிரை தாங்க கபிலருக்கு எலிமயிர் போர்வையை நெய்யும்படி பாரிய ஆட்களுக்கு சொல்லியிருந்தான். அங்கேயே வசிக்கிறவங்களுக்கு முடி உள்ள தோல் ஆடைகளே போதுமானதா இருந்துச்சு. ஆனா புதுசா வரவங்களுடைய உடலுக்கு அது கண்டிப்பா பத்தாது. காட்டுடைய உயர்ந்த பகுதிகளில் லவங்கமும் செங்காடமும் அடர்ந்திருக்கிற இடங்கள்ல பேரெலி உயிர் வாழும். இது பூனையை விட அளவுல பெருசு. பஞ்சினும் மெல்லிய மயிர்கள் அதுக்கு. பொங்கும் புகை போல பொசு பொசுன்னு இருக்கிற அதனுடைய மயிர்களால் உருவாக்கப்படுற போர்வை உடலுக்கு நல்ல கதகதப்பை தந்து உடல் சூட்டை வெளிவிடாம பார்த்துக்கும். அதனால அந்த எலிமயிர் போர்வையை நெய்ய தேவையான எலிகளை பிடிக்க அன்னைக்கு உதிரன் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களோட பெரிய பெரிய கரும்பாறை இடுக்குகளுக்கெல்லாம் தேடி போக அந்த திசையில தனிச்ச மரம் ஒன்று இருந்துச்சு. தூரத்துல இருந்து அது என்ன மரம்னு யாருக்கும் பிடிபடல. போய்கிட்டு இருந்த உதிரன் மரத்துக்கிட்ட போகாம தூரத்திலே நின்னுட்டான். பாரி அதை பார்த்துட்டு நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள்னு பாறை மேல கபிலரை உட்கார வச்சுட்டு அந்த இடம் நோக்கி போனான். தனிச்சு இருந்த அந்த மர அடிவாரத்துல அங்கேயும் இங்கேயுமா வண்டுங்க செத்து கிடந்துச்சு. எறும்புகளோ கரையான்களோ கூட அதை சாப்பிடல. ஏன்னா அது வண்டு கடி மரம். அந்த மரத்துடைய இலைகளுக்குள்ள வண்டு பறந்தாலோ கிளைகள் மேல உட்கார்ந்தாலோ கொஞ்ச நேரத்திலே மயங்கி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் மயக்கம் தெளியாமலேயே இருந்துடும். இறந்ததை மொய்க்கிறதுக்கு கூட எதுவும் பக்கத்துல வராது. காட்டுடைய மிக அரிதான மரங்கள்ல வண்டுக்கடி மரமும் ஒண்ணு. காட்டுக்கு பழக்கப்படாத புது ஆளுங்க மேல இந்த வாசனை பட்டாலே உடம்பெல்லாம் வீங்கிடும். மூக்குல ஏற்படுற எரிச்சலை தாங்க முடியாது. அதனாலதான் கபிலரை தொலைவிலேயே உட்கார வச்சுட்டு வந்தான் பாரி. கபிலர் வந்ததுலேருந்தே இந்த வண்டுக்கடி மரம் கண்ணில் படாதான்னு பல முறை நினைச்சிருக்கான். ஏன்னா வண்டுக்கடி மரத்துடைய பட்டையை அரைச்சி தேய்ச்சா காட்டு பூச்சிங்க எதுவுமே அண்டாது. ஆனா அந்த மரப்பட்டையை உரிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை. கிட்ட போயெல்லாம் எடுக்க முடியாது. அதனுடைய வாசனை மயக்கத்தை தான் தரும். என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ உதிரன் தான் தன்னுடைய ஈட்டிய மர அடிவாரத்துல நோக்கி வீசினான். அது மரத்துடைய தூர் பகுதியின் விளிம்புல குத்தி நின்னுச்சு. படு வேகமா ஓடி அது கிட்ட போன வேகத்துல ஈட்டியுடைய முனையை கொண்டு பெரும் பட்டைய பிச்சுக்கிட்டு எதிர்பக்கம் அதே வேகத்துல வெளியேறினான். முதல் முறையா அவனுடைய வேகம் பாரிய ஆச்சரியப்பட வச்சது. என்னை ஏன் தனியா உட்கார வச்சுட்டு போனீங்கன்னு கபிலர் கேட்டப்போ பாரி இந்த விஷயத்தெல்லாம் சொன்னதும், நான் இங்க வந்து இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இன்னும் என்னை தயார் பண்ற பணி முடியல போலையேன்னு கபிலர் சொல்ல பாரி சிரிச்சுக்கிட்டே, வந்து செல்பவர்களுக்கு எவ்வளவு தேவையில்லை, வந்தவர்களுக்கு மட்டும்தான் இவ்வளவும் தேவைன்னு சொல்ல அவரை அவங்க கூடயே வச்சுக்க ஆசைப்படுறாங்கன்ற அவங்களுடைய மறைமுக அன்பு கபிலருக்கு புரிஞ்சுது. கொஞ்ச நேரம் பொறுத்து, அன்றொரு நாள் உன் முப்பாட்டன் ஒருவன் திரையர் பெண்ணை மணந்தான் என்று கூறினாய். அதை பற்றி பின்னர் பேசுவோம் என்றாயே. யார் அந்த திரையர்கள்னு கபிலர் கேட்டாரு. கபிலருடைய கேள்வி பாரிக்கு வியப்பு கொடுத்துச்சு. நீங்கள் திரையர்களை அறிந்ததில்லையான்னு கேட்க இல்லைன்னு சொன்னாரு. அவர்கள் குலம் தானே வெற்றிலையை முதலாக கண்டறிந்தது. இந்த மலைத்தொடரின் மாவீரர்கள் என்றால் அது அவர்கள் தானேன்னு பாரி சொன்னான். இங்க வெண்ணிற தட்டையும் பொன்னிற தட்டையும் மாத்திக்கிட்ட குலசேகர பாண்டியனும் சூழ்கடல் முதுவனும் மாற்றப்பட்ட தட்டுகள்ல இருந்த வெற்றிலையை எடுத்து மெல்ல தொடங்க வெற்றிலையை கண்டறிஞ்ச மாவீரர்களான திரையர்களுடைய கதைய பாரி சொல்ல தொடங்கினான்.